knocked him over as predicted. Siraj, what a catch! ஸோ வணக்கம் மக்களே, டெய்லி ஒரு அப்டேட்ல இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நம்ம சிராஜ் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சிராஜ் யார் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஸோ நம்ம கிரிக்கெட் இந்தியா அணியில் வந்து ஃபாஸ்ட் பவுலராக இருக்கிறவர் தான் நம்ம சிராஜ். ஸோ இவருக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள். ஸோ நம்ம செய்தி புலன் சார்பாக அவருக்கு வந்து ஹாப்பி பர்த்டே விஷஸ் அப்படியே கன்வே பண்ணிட்டு ஸோ இன்னைக்கு இவர் எங்கே பிறந்தாரு, எப்படி வந்து கிரிக்கெட்டுக்குள்ளே நுழைஞ்சாரு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மழைக்காமல் செய்தி புலனில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாம், யார் இந்த சிராஜ் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ இவர் வந்து பணக்கார வீட்டில் பிறந்து நல்ல பணக்கார ஒரு கோச்சிங் கிட்ட வந்து கோச் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கிரிக்கெட்டில் வந்து பயங்கரமாக ஆடி ஜெயிச்ச சாதாரணமானவர் இல்லைங்க. ஸோ ரொம்ப எளிமையான மக்கள் வாழக்கூடிய கிராமத்துலேருந்து வந்து ரொம்ப எளிமையான குடும்பத்துலேருந்து வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த கிரிக்கெட்லேயுமே வந்து தன்னோட வேகப்பந்து வீச்சால் வந்து அப்படியே திரும்பி பார்க்க வச்ச ஒரு பயங்கரமான ஃபாஸ்ட் பவுலர்னே சொல்லலாம். நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருப்போம், பொதுவாக இந்த கிரிக்கெட்டில் போய் சாதிக்கிறவங்க எல்லாருக்கு பின்னாடியுமே வந்து அவங்க ஃபேமிலி வந்து பயங்கரமாக வெயிட்டாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களாம் சம்பாதிச்சா மட்டும்தான் பிள்ளைங்களை வந்து இந்த மாதிரி ஈஸியாக ஸ்போர்ட்ஸில் வந்து விடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து நிறைய பார்த்துருக்கோம். பட் அது எதுவுமே இல்லாமல் ஸோ ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவராக இருந்த முகமது கௌஷ் தன்னோட பிள்ளைக்கு வந்து கிரிக்கெட்டில் பயங்கரமான ஆர்வம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே எதை பற்றியுமே கவலைப்படாமல் அவர் கிரிக்கெட்டை சேர்த்து பயங்கரமாக இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த கிரிக்கெட் அணியுமே வந்து திரும்பி பார்க்க வச்சாரு நம்ம முகமது சிராஜ். ஓகே, இந்த சிராஜ் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஆடும்போது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து நீ வந்து பேட்டிங் ஓரளவுக்கு பண்ணுற, ஸோ நீ பேட்டிங் பண்ணலாமே, எதுக்கு போலிங்கை சூஸ் பண்ணுற அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டுருங்க. பட் அதை எதை பற்றியுமே கவலைப்படாமல் தான் கொடுத்த ஃபஸ்ட்டு ஓவர்லேயே வந்து ஒட்டுமொத்தமாக 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி பயங்கரமாக எல்லார் மத்தியிலுமே வந்து பேர் பெற்றார் இந்த முகமது சிராஜ். ஸோ முக்கியமாக இவர் ஆடினதுலேயே பார்த்தீங்கன்னா ரஞ்சி டிராஃபி. ஸோ அப்போலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் T20 நம்ம வந்து பயங்கரமாக ரசித்து பார்த்துட்டு இருக்கோம். பட் அப்போலாம் ரஞ்சி டிராஃபியை தான் வந்து எல்லாருமே வந்து விரும்பி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிற ரஞ்சி டிராஃபியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆடி பயங்கரமாக வந்து அவரோட வேகப்பாதையெல்லாம் வந்து எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சாரு. அதனாலேயே இந்தியாவில் வந்து ஸோ இவரை பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் வந்து 2.6 கோடிக்கு வந்து ஏலத்தில் எடுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் காட்டக்கூடிய பிளேயர் தான். டெஸ்ட் மற்றும் T20 போட்டிகள்லாம் இந்தியா அணிக்கு சாதகமாக விளையாடி பயங்கரமான வெற்றிகளை வந்து பெற்றுக் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு சிராஜை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரியான அடுத்தடுத்த விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து என் ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாமல் செய்தி புலனில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் தட் பாய் ஃப்ரம் விஜய் சுரேஷ். டாடா பை பை, டேக் கேர்.